எங்க பையன், இது எங்க சின்ன பாப்பா. நடுல இருக்கு. நடு பாப்பா அங்க உட்காந்து டிவி பார்க்கறா. அவதான் பொம்மைக்கு நீராரு. தளபதி போதுங்கிறாரு. சரி தளபதி. முன்ன வந்து பச்சை எடுத்துல வந்து இப்ப எதுல வருது? இது வந்து அவங்க இன்னொரு இதுமா இன்னொரு போனு. அது அவங்க வீட்டுக்காரம்மா போனு. தளபதி இவ்வளவு வேலை செய்யற எனக்கு வேக்கல, சும்மா இருக்கிற உனக்கு எப்படி வேத்து ஊத்துது பாரு. வேலை செய்யும் போது அவரு எல்லா வேலையும் செய்வாரு. நான் எப்பவும் போல ஓபி அடிப்பேன். அவர்கிட்ட சொல்லுவேன் தளபதிட்ட, ஏயா எவ்வளவு வேலை செய்யற எனக்கு வேக்கல, ஓபி அடிக்கிற உனக்கு வேத்து ஊத்துது பாருன்னு. அவருக்கு அப்படியே வேத்து ஊத்தும் வேலை செய்யும் போது. பீரோ ஃபிட்டிங் பண்ணும் போது நான் அழகா உட்காந்துட்டு அந்தாண்ட தான் நடந்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பேன். அவர் சிரிப்பாரு. மாணிக்க தளபதி. ஹாய் அம்மா, ஹாய் தங்கச்சி. அம்மா வணக்கம். ஒழுங்கப்பா கம்மண்டு. நல்லா இருக்கும். அவங்க போன் நம்பர்லாம் இல்ல. மாணிக்கா இருக்குதா? நான் தளபதிட்ட பேசுவேன். ஒரு மாசம் முன்னாடி பேசினேன். பேசும்போது சொன்னாப்ல பேசும்போது எங்க நம்ம வீடியோ அவங்கதான் வந்து இது பண்ணாங்க. அது 2 பேர் தான் இருக்கீங்க. எங்க இந்த அண்ணா ஹாய் அம்மா ஹாய் தங்கச்சி அதோட விட்டாச்சு. ஆளை காணோம். என்னங்க டிஃபன் உண்மைதான் சாப்பாடா? எங்க வீட்டுல மதியானம் பருப்பு சிறுக்கீரை போட்டு கடைஞ்சது. டாக் எங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க பைரு வாக்கிங் போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க வீட்டுக்காரரு. எங்க தாடி வாக்கிங் கூட்டு போய்க்கிறாரு. தாடி அவன் தானே பக்கத்துல வந்துட்டு சொரிஞ்சு சொல்லி ராவடி பண்ணிட்டு இருக்கான். ஸ்மைலி ஸ்மைல் ப்ரோஸ். இங்க செம்ம மழை. அங்க மழை இருக்கா? மத்தியானம் கொஞ்சம் மழை பெஞ்சுது, அவ்வளவேதான். காத்து கொஞ்சோண்டு அடிச்சிச்சு, மழை கொஞ்சோண்டு அடிச்சிச்சு, அவ்வளவேதான். ஆனா அந்த இதுக்கே வெளியில போனா சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, வீட்டுக்குள்ளதான் வேக்காடு வேவுது. மழை வரும். இங்க ஏற்காடு பக்கம்னா நல்லா இருட்டிட்டு இருக்குது, ஆனா மழை வருதுங்கிறாங்க. அங்கதான் வருது போல இருக்கு, இந்த பக்கம் வர்றதே இல்லை மழை. இந்த இடத்துல கிளாரிட்டி இருக்குதா? அப்பா தெரிஞ்சுட்ட பாருங்க. அங்க கிளாரிட்டி பாருங்க. அந்த சின்ன லைட் போடணும்னா கொஞ்சம் இதா இருக்கு. அந்த அக்கா பேரு திவ்யா. திவ்யா அவங்க வரவே இல்லைங்க. உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் போச்சு. உங்களுக்கு என் பிறந்தநாள் திருநாள். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவங்க கூட கேட்டாங்க, அண்ணா அப்படி என்னமா கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு. எல்லாத்தையும் எடுத்து படிச்சு